ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நம்ம ஒரு காமெடி ரொமான்ஸ் ஐடல் வஸ் நார்மல் லைஃப் லவ் ஸ்டோரி இருக்கிற மாதிரியான ஒரு கொரியன் டிராமா தமிழ் டப்பிங்ல வந்திருக்கு. அதை பத்தி பார்க்க போறோம். இந்த சீரிஸ் 2019 வந்த ஒன் ஃபைன் வீக். இதுல மொத்தம் 10 எபிசோட்ஸ் இருக்கு. அதுவும் வெறும் 10 to 15 நிமிஷம் தான் ரன் டைமும். IMDb ரேட்டிங் 7.1 கொடுத்திருக்காங்க அவுட் ஆஃப் 10க்கு. இந்த சீரிஸோட ரிவ்யூ பார்க்கறதுக்கு முன்னாடி இது மாதிரி நியூவா தமிழ் டப்ல வர கொரியன் சைனீஸ் டிராமாவோட அப்டேட் அண்ட் ரிவ்யூ பார்க்க நம்ம சேனலோட லைக், சப்ஸ்கிரைப், பெல் பட்டன் அமைக்கி நம்ம சீரிஸ் சொல்ல நீங்கள் ஒரு சொல்ல சேர்ந்துக்கோங்க. இதோட ஒன்லைனர் என்னன்னா, நம்ம ஹீரோயின் கேர்ள்ஸ் ஐடல் குரூப்ல ஒரு மெம்பரா இருப்பாங்க. அவங்களுக்கு ஃபேம் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். ஸோ அவங்களோட கான்ட்ராக்டை வந்து ரினியூவல் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி அந்த ஐடல் குரூப் சொல்லுவாங்க. நம்ம கிம்மோட மேனேஜர் இந்த மாதிரி ஒரு டேட்டிங் ரியாலிட்டி ஷோவோட ஆஃபர் வந்து நம்ம கிம்முக்கு வந்திருக்கு. அதுக்கப்புறம் நம்மளோட கிம்மோட ரேஞ்சே வேற சார். அது வரைக்கும் நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க அப்படிங்கிற மாதிரி கிம்மோட மேனேஜர் சொல்லுவாரு. இல்ல என்னெல்லாம் அதுல கலந்துக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி கிம் சொல்லிடுவாங்க. அது காரணம் என்னன்னா, அவங்களுக்கு கேமராஸ்னா பயம். அதான் காரணம். அவங்க ரொம்ப நேரம் கேமரால எக்ஸ்போஸ் ஆகியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு பேனிக் அட்டாக் வந்துடும். எந்த சூழ்நிலையில நம்மளோட இன்னொரு ஹீரோயின் உள்ள வருவாங்க. அவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா, நம்ம கிம்ம மாதிரியே அப்படியே அச்சு அசலா இருப்பாங்க. பாடி டபுள்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி. இவங்க ஒரு கெஃபேல வேலை பார்ப்பாங்க. அப்போ நம்ம கிம்மோட மேனேஜருக்கு ஒரு காஃபி டெலிவரி பண்ண வருவாங்க. அவர் இந்த பொண்ணை பார்த்துட்டு, இந்த பொண்ணு என்ன நம்ம கிம் மாதிரியே இருக்கு, கிம்மோட இடத்துல நம்ம கெஃபே குயினையும் கெஃபே குயினோட இடத்துல நம்ம ஐடல் குயினையும் ஸ்வாப் பண்ணிவிடுவாரு. அதுக்கப்புறம் நடக்கிற கலகலப்பான சுவாரஸ்யமான சம்பவங்கள் தான் இந்த ஒன் ஃபைன் வீக். இதுல மெயின் லீடுன்னு பாத்தீங்கன்னா 2 பேர். ஒன்னு நம்ம கெஃபே ஓனர். இப்போ நம்ம கெஃபே குயின் வந்து டேட்டிங் ரியாலிட்டி ஷோக்கு போயிருக்காங்கல்ல, அதுல அவங்களுக்கு ஜோடியா வரவர். கெஃபே ஓனரை பத்தி சொல்லணும்னா, அவர் லவ் பண்ண பொண்ணு அவரை விட்டுட்டு போயிருவாங்க. அதுல இருந்து அவர் யாரையுமே லவ் பண்ணிருக்க மாட்டாரு. எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்லயும் இருந்திருக்க மாட்டாரு. அதே நம்ம கெஃபே குயினுக்கு ஜோடியா வர இன்னொரு லீடை பத்தி சொல்லணும்னா, அவர் பாவங்க. அவர் ஒரு பொண்ணு ஸ்டாக் பண்ணும். அது எப்படின்னா, போற இடம் வர இடம்னு ஒரு இடம் விடாம எல்லா இடத்துலயும் ஸ்டாக் பண்ணும். அதுக்கு பயந்துகிட்டு இவர் வீட்டை விட்டு ஃபர்ஸ்ட் வெளியே போக மாட்டாரு. இவரோட நிலைமை அந்த ஐடல் லைன் சொல்லிட்டு இப்போ ஒரு டிராமா வந்திருக்குல்ல, அந்த நிலைமை தான். ஸோ இந்த 2 ஜோடிக்குள்ள நடக்கிற கதை என்ன, இந்த 2 ஜோடியும் ஒன்று சேர்ந்தாங்களா, நம்ம கெஃபே குயின் அந்த ரியாலிட்டி ஷோவை சக்சஸ்ஃபுல்லா முடிச்சாங்களா, இல்ல பாதிலே மாட்டிக்கிட்டு ஃபோர்ஜரி பண்ணதுக்கு ஜெயிலுக்குள்ள போயிட்டாங்களா, இதை பத்தி எல்லாம் ரொமான்டிக் அண்ட் காமெடி கலந்த கதையா சொல்லக்கூடியது தான் இந்த சீரிஸ். இந்த சீரிஸ் இப்போ பிளேஃபிளிக்ஸ் ஆப்ல ஸ்ட்ரீம் ஆயிட்டு இருக்கு. பார்க்க விருப்பம் இருக்கவங்க பாருங்க. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. டாடா, பாய்.